பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சையப்பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. இப்பொழுது மதிமுக போய் திமுகவிலே சேரலாமே என்று போகாத ஊருக்கு இல்லாத வழியை. அதனால என்ன, முதல் தேர்தலில் உதயசூரியன் எல்லா தொகுதியிலையும் திமுக இருந்தது. ரொம்ப தரங்கட்ட பேச்சு. ரோட்டடியிலே குழாயடி சண்டை போடுகிற போது பேசிக் கொள்வார்களே. பாரதிய ஜனதா கட்சி தான் இனி எதிர்காலத்திலே இந்தியாவே எல்லா இடங்களையும் ஆளும் என்று சொல்வதும் அவருடைய ஆணவ பேச்சு. மறுமலர்ச்சி திமுக என்றால் வைகோ, வைகோ என்றால் மறுமலர்ச்சி திமுக. நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி என்ற உயர்ந்த கோட்பாடுகளுடன் தொடங்கப்பட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பல சோதனைகளை தாண்டி துரோகங்களை முறியடித்து 30 ஆண்டுகளை கடந்து 31வது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கும் இன்றைய நன்னாளில் எங்கள் தலைவர் வைகோ அவர்களின் முன்னிலையில் குருதி வழங்கும் இந்த நிகழ்ச்சியில் குருதி வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் இயக்க தலைவர் வைகோ அவர்கள் கடந்த 60 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் தன் இரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைத்திருக்கின்றார். அந்த உழைப்பை சுட்டிக்காட்டும் வகையில் இயக்கத்தின் இந்த 31வது ஆண்டு துவக்க நாள் இந்த நிகழ்ச்சியில் குருதி கொடை வழங்கும் இந்த நிகழ்ச்சி நடைபெற போகின்றது. தமிழ்நாட்டை காக்கும் முதல் கேடயமாக திகழ்கிறவர் எங்கள் தலைவர் வைகோ அவர்கள். இப்படிப்பட்ட உன்னதமான தலைவரின் லட்சியங்கள் வெல்வதற்காக இயக்க தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மறுமலர்ச்சி திமுக என்றால் வைகோ, வைகோ என்றால் மறுமலர்ச்சி திமுக. இதுதான் எங்களுடைய பெருமைக்குரிய நிரந்தர அடையாளமாகும். திராவிட இயக்கத்தின் போர் முரசாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும். அதற்காக இழந்ததை மீட்க, இயக்கத்தை வளர்க்க இயக்க தோழர்கள் நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று இந்த நன்னாளில் நாம் அனைவரும் சூளுரைப்போம். திராவிட இயக்க கொள்கைகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்க தலைவர் வைகோ காட்டிய திசையில் நாம் அனைவரும் பயணிப்போம். இயக்கத்தின் இந்த 31வது ஆண்டு துவக்க நாள் விழாவில் வந்து இங்கே குருதி கொடை வழங்கவிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இயக்கத்தின் சார்பாக என் மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க மாமனிதர் வைகோ, வளர்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி. தமிழகத்தினுடைய உரிமைகளை காப்பதுதான் எங்கள் நோக்கம். தேர்தல் மட்டும் எங்கள் நோக்கமில்லை. நாங்கள் கூட்டணிகளிலே இருந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இருக்கிற கூட்டணியில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற இந்த ஆட்சி எங்கள் போராட்டங்களுக்கெல்லாம் பக்கபலமாக இருக்கிறது. நாங்கள் எப்படி இருப்போம் என்று சொன்னால், நான் வெளிப்படையாக சொன்னேன், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரேனும் ஊசி முனை அளவு தொல்லை கொடுக்க நினைத்தாலும் அதை முறித்து எரிகிற கூட்டமாக, காவல் காக்கும் கூட்டமாக, தடுத்து நிறுத்துகின்ற தடுப்பு அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படும் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம். இங்கே இருந்தால் பதவி கிடைக்காது என்று நினைத்த ஒரு சிலர் போய்விட்டார்கள். களைகள் நீங்கின, களறி தலைக்கிறது என்ற விதத்தில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு லட்சோப உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பொதுக்குழுவை கூட்டினோம். 1400 பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள்.
இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம், திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக இருக்கிற இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரேனும் தொல்லை கொடுக்க நினைத்தால் அதை தடுத்து நிறுத்தி தகர்க்கும் வலிய பாசறைதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற விதத்திலே இந்த இயக்கம் பொதுக்குழுவை கூட்டி 1400 பொதுக்குழு உறுப்பினர்களை தமிழகம் பூராவும் 6 மாத காலம் தேர்தல் நடத்தி அதற்கு பிறகு பொதுக்குழுவை இங்கே ஒரு பெரிய கல்யாண மண்டபத்திலே நடத்தி அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துத்தான் இயங்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பக்கபலமாக உடனிருந்து காக்கின்ற அரணாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும். இதிலே சோர்ந்து போனவர்கள், சோரம் போனவர்கள், துரோகம் எப்பொழுது செய்வது நினைத்தவர்கள், இங்கே இருக்கக்கூடிய 300-400 கோடி ரூபாய் சொத்துக்களை, தொழிற்சங்க கட்டிடங்களை அதை வாரி எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று திட்டமிட்டு அதை தங்கள் பக்கமாகவே அறக்கட்டளையை எழுதி கொண்டு இப்பொழுது மதிமுக போய் திமுகவிலே சேரலாமே என்று என்ற போகாத ஊருக்கு இல்லாத வழியை சொல்லுகிற வேளையிலே 1-2 பேர், ஒருவர் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் போனவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள், தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் வருவதைத்தான் நான் விரும்புகிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டின் நலனை, திராவிட இயக்கத்தின் நலனை பாதுகாக்கும். இந்தியை உள்ளே நுழைய விடாமல் தடுக்கும். தமிழகத்தினுடைய மறுமலர்ச்சி திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கட்சி இன்றைக்கு 31வது ஆண்டு தொடக்க விழாவை வழக்கம் போல இங்கே தாயகத்திலே நடத்துகிறோம். இந்த இயக்கம் மேலும் மேலும் வலிவும் பொலிவும் கொண்டதாக தியாகத்தால் உருவாகி வரும். ஈழத் தமிழர்களினுடைய விடுவுக்காக நாங்கள் பல உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். ஈழத் தமிழர்களுடைய விடுவுக்காக எண்ணற்றவர்கள் சிறை சென்றிருக்கிறோம். ஈழத் தமிழர்களுடைய விடுதலைக்காக என் குடும்பத்திலேயே ஒருவன் தீக்குளித்து மாண்டான். சிவகாசி ரவி இளைஞரணி துணை அமைப்பாளர், அவர் தீக்குளித்து மாண்டான். ஆக உயிர் கொடுத்திருக்கிறோம், ரத்தம் சிந்தி இருக்கிறோம், கண்ணீர் சிந்தி இருக்கிறோம். இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் செய்திருக்கிறோம். இன்றைக்கு 31ஆம் ஆண்டு தொடக்க நாள் என்பதனால் இன்றைக்கு இங்கே வந்து இனிப்பும் இளநீரும் கொடுத்து எங்கள் தோழர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறோம். வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், அதனுடைய தலைமை அமைப்பின் சார்பில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிஜேபி கூட 2 சீட்டு தான் ஜெயிச்சது ஒரு காலத்தில். 2 சீட்டு இந்தியா பூரா அவங்க போய் பட்டாங்க, வேலை செஞ்சாங்க. அதுபோல எங்களுக்கு பொறுத்தமட்டில் இந்த வளர்ச்சியே சரியான வளர்ச்சி நினைக்கிறேன். வீக்கமாக கூடாது, வளர்ச்சி தான் இருக்கணும். வளர்ச்சி இருக்கு. இப்ப போனவர்கள்லாம் திரும்பி நிறைய தொண்டர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. எங்கள் இயக்கத்தை மேலும் வலுப்படுத்த முடியும் என்பதற்கு தலைமையும் தொண்டர்களும் உறுதியாக இருப்பதனால் அதை பற்றி ஐயத்துக்கு இடமே இல்லை. அதனால் என்ன முதல் தேர்தலில் உதயசூரியன் எல்லா தொகுதியிலையும் திமுக இருந்தது. அதற்கு பிறகு அண்ணா திமுக ஆரம்பிச்சாங்களே, அவங்க ரெட்டையிலையா நின்னாங்க, அவங்க சேவல்லையும் பொறாவிலையும் போய் நின்னாங்க. நாங்க முதல்ல கொடை சின்னம், பிறகு பம்பர சின்னம், அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் தீப்பெட்டி சின்னத்தை வாங்கி இருக்கிறோம். கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், ஒரு சின்னம் நிரந்தர சின்னமாக கூடிய அளவுக்கு இந்த கட்சி வலிவு பெறும். அப்ப இருந்த நிலைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலையை எப்படி பாக்குறீங்க? இப்பொழுது திமுக எங்களை முழுமையாக நம்புகிறது, நம்பத்தகுந்த கட்சி என்று கருதுகிறது. திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் எங்களை அன்போடு நேசிக்கிறார், பாசத்தோடு வரவேற்கிறார். இந்த நெருக்கம் இனி இடைவெளிக்கு இடமில்லாமல் சென்று கொண்டே இருக்கும். இந்தியாவிலே பார்த்தால் வடநாட்டிலே
ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சி என்று பல கட்சிகள் இருக்கின்றன. ஒரே கட்சி 2ஆக 3ஆக பிரிந்து அவர்கள் பல கட்சிகளை நடத்துகிறார்கள், திரும்ப சேர்ந்து கொள்கிறார்கள். இது அப்படி அல்ல. நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதனுடைய லட்சியங்களை காப்பதற்காக எதிர்ப்பு சக்திகள், இந்துத்துவ சக்திகள் இங்கே ஓங்கி வளர தலைப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு கவசமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எனக்கு சங்கடம் வந்தா தான் சந்தோஷங்க. எனக்கு இடையூறுகள், சோதனைகள், துரோகங்கள் வரும்போது துள்ளி குதிச்சு முன்னை விட பன்மடங்கு வேகத்தோடு கட்சியில இயங்குவேன். அதனால தான் இந்த 30 வருஷத்துல அந்த சோதனைகளை எல்லாம் நாங்கள் கண்டு வெற்றி கண்டு விட்டோம், துரோகங்களையும் வென்று விட்டோம். இன்றைக்கு பிரதான கட்சியாக இந்தியாவிலேயே பிரதான கட்சிகள் உண்டாகிய திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திமுகவை தனக்கு ஒரு துணை அமைப்பு போல எங்களை அன்பு காட்டி ஆதரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் நிலையிலே உறுதியாக இருப்போம், திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம். ரொம்ப தரங்கட்ட பேச்சு, தரக்குறைவான பேச்சு. ரோட்டடியிலே குழாயடி சண்டை போடுகிற போது பேசிக் கொள்வார்களே, அது போன்ற பேச்சு. அவர் இல்லாவிட்டால் அவர் இந்துத்துவ சக்திகளை வளர்ப்பதற்காகவே மற்ற கட்சிகளை எல்லாம் அவர் இழிவுபடுத்தி பேசுவதும், அவர்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இனி எதிர்காலத்திலே இந்தியாவே எல்லா இடங்களையும் ஆளும் என்று சொல்வதும் அவருடைய ஆணவ பேச்சு. அந்த ஆணவ பேச்செல்லாம் எடுபடாது. அவர்கள் நினைப்பது போல வெற்றி பெற முடியாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும், தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சையப்பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.